ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார் பேசுகிறேன். அதாவது என் சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய மற்ற வீடியோஸும் ரெகுலராக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நான் வீக்லி வந்து ஒரு வீடியோவாவது கண்டிப்பாக போட்டே இருப்பேன். அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபைன். அதாவது இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா, நிறைய பேருக்கு வந்து ஜோதிடம் ஒரு கம்யூனிட்டிக்கு தான் சொந்தம், ஒரு மதத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம். அதாவது நான் இந்த அஸ்ட்ராலஜி சேனல் ஆரம்பித்ததோட நோக்கமே என்னென்னா, ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு தான். ஒரு இந்துவுக்கும் சேரணும், முஸ்லீமுக்கும் சேரணும், கிறிஸ்டினுக்கும் சேரணும். நம்ம ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தில் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது மதம் எதுவும் இல்லை. கடவுள் நம்மளை படைக்கும் போதும் மதம் எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நம்ம உருவாக்குனது தான். நான் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தேன், அதை ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் முன்னாடி. ஸோ ஒரு செப்டம்பர் மாத பலன்கள் தான். நான் அது வரைக்கும் என்னோடய அஸ்ட்ராலஜி வீடியோஸ் எதுவும் ஷேர் பண்ணதில்லை. ஒரு செப்டம்பர் மாத பலன் வந்து போடும்போது வந்து என்னை வந்து அந்த குரூப்லேருந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏன்னு கேட்டதுக்கு வந்து, இல்லை இதில் வந்து முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஸோ அஸ்ட்ராலஜி வீடியோஸ் வந்து இங்கே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா நான் வந்து மற்ற ஜோசியர்கள் மாதிரி வந்து ரிலிஜனை வச்சு காசு பார்க்கணுன்னு சொல்லிட்டு பட்டை கொட்டை பின்னாடி சாமி படம், விக்கிரகங்கள், அந்த மாதிரி சாமி சிலை எதுவுமே நான் வைக்கிறது இல்லை. அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் யார் மதத்தையும் வந்து புண்படுத்த விரும்பலை. நான் வந்து ஒரு மதவாதியாக முதல்ல நான் காட்ட விரும்பலை. அதுக்குன்னு வந்து நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து கடவுள் பக்தி கிடையாது, கடவுள் நான் நம்பலை, நாஸ்திகன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சுத்தமாக போய் உண்மை இல்லைக்கு. நான் டெய்லிக்கும் கடவுளை கும்பிட்றேன். ஆனால் வந்து இந்த சேனலில் வரும்போது வந்து என்னோட மதம் இதுதான், என்னோட இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் அதை வச்சு நான் வந்து கண்டிப்பாக ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணணுன்றது என்னோடய ஐடியா கிடையாது. நான் சொல்கிற ஜோதிடம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னோடய சேனல் பார்க்க போகிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண போகிறீங்க. அப்புறம் உங்களுக்கு ஜோசியம் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னா என்னை கான்டாக்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஆனால் இதில் வந்து ஜாதி மதம் எல்லாம் எப்படி வந்ததுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நம்ம நெத்தியில் திருநீர் போடுறோம், சரியா? இந்துஸ் எல்லாருமே திருநீர் போடுறோம். அதுக்கு ரீசன் என்ன? நம்ம முதல்ல பாரம்பரியமாகவே நம்ம வந்து விவசாயம் பண்ணுறவங்க இந்தியர்கள். இப்போ விவசாயம் பண்ணும்போது என்னென்னா, வெயிலில் நல்லா கஷ்டப்பட்டு வேலை பார்ப்போம், வேர்வை நிறைய வரும். அப்போ வந்து அந்த வேர்வை நிறைய வந்துட்டே இருந்து தலையில் சேர்ந்து தலையில் இதெல்லாம் இருந்ததுன்னா சளி பிடிச்சிக்கும், தலைவலி வரும். அதனால் திருநீர் வைக்க ஆரம்பித்தோம். அதனால தான் திருநீர் வைக்கிறோம். அந்த திருநீரோட மகிமை என்ன தெரியுமா? எவ்வளோ வேர்த்தாலும் தலையில் இருக்க நீரை அது இழுத்துக்கும், அப்சர்வ் பண்ணிடும். அதுதான் திருநீரோட மகிமை. ஆனால் இந்த திருநீரை இதுக்காக தான் நீங்கள் வைக்கணும், எல்லாருமே வைங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வைப்பாங்களா? வைக்க மாட்டோம். அதனால தான் வந்து கடவுள் பேரை சொல்லி நம்ம பெரியவங்க வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் இருக்குது. இந்த கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த நல்ல குளிர் பிரதேசத்தில் தான் வாழ்ந்துருப்பாங்க நிறைய கிறிஸ்டின்ஸு. அப்போது அவங்களுக்கு என்ன தேவை? உடம்பை வந்து எப்போவுமே கொஞ்சம் சூடாக ஹீட்டாக வைக்கணும் அந்த குளிர் பிரதேசத்தில். அவனுக்கு எப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த ஜீசஸ் சிலுவை இல்லையா, அந்த ப்ளஸ் மை சைனு, அதில் சில்வர் அதாவது வெள்ளியில் செயின் பண்ணி கழுத்தில் போட வைக்கிறோம். கழுத்தில் நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு சில்வர் செயின் நெஞ்சில் படுற மாதிரி போட்டுக்கோப்பா, உனக்கு வந்து உடம்பு ஹீட்டாக இருக்கும், இந்த குளிர் டயத்துலேயும் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் எவனாவது கேட்பான்? அங்கே அவனும் கேட்க மாட்டான்.
அதனால் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்டினிசம் வந்து அந்த மாதிரி அவங்க பண்ண சொல்லுது. விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்க எல்லாருமே சயின்டிஃபிக்கலாக சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் சாமின்னு சொன்னால் கேள்வியே கேட்க மாட்டோம். அதனால தான் அங்கே இருக்கிற பெரியவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூடு அதிகமாக இருக்கும். அதனால் என்ன, வெள்ளை கலர் குல்லா போட வைப்பாங்க. கருப்பு தான் ஈட்டை ரொம்ப அதிகப்படுத்தும். கருப்புக்கு ஆப்போசிட்டு வெள்ளை. ஸோ வீட்டை ரொம்ப குறைக்கிறது என்ன கலர்னால் வெள்ளை தான், ஒயிட்டு தான். அதனால தான் அவங்க தலையில் ஒயிட் கலர் அந்த தொப்பி குல்லா மட்டும் போடுவாங்க. அதை தான் வந்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் போடணும்னு சொல்லிட்டு அதை வந்து தன்னோட மதத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து அல்லாஹ் கும்பிடணுன்னா நீ இப்படி தான் போட்டுட்டு இருக்கணும், நீ வந்து ஒரு நல்ல முஸ்லீம்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் எல்லாம் ஆரம்பிச்சுது உண்மையிலேயே. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இது எல்லாமே எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இது நல்லதுக்காக ஆரம்பிச்சதை கெட்டதாக எடுத்துகிட்டு போயிட்டான். புரியுதுங்களா? நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா, எது கண்டுபிடிச்சாலும் சரி, யார் என்ன கண்டுபிடிச்சாலும் சரி, என்னோட மதத்தில் தான் கண்டுபிடிச்சோம், எங்கள் ஜாதியில் தான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு வழக்கம் ஆயிடுச்சு. நல்ல வேளை கிரிக்கெட்டை நம்ம கண்டுபிடிக்கல, இங்கிலாந்துக்காரன் கண்டுபிடிச்சான். ஒருவேளை நம்ம ஊரில் கண்டுபிடிச்சான்னா இன்னைக்கு நம்ம முஸ்லீமும் கிறிஸ்டினையும் கிரிக்கெட் விளையாட விட்டுருக்க மாட்டோம். அந்த மாதிரி வந்து இதுவாகிட்டு இருக்கும். ஆனால் வந்து உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன், நேச்சர், இயற்கை என்ன சொல்லுது? இயற்கையோட ஒன்றி போனால் எதுவுமே நல்லாவே இருக்கும். இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இவ்வளோ வருஷமாக, இவ்வளோ ஆயிரக்கணக்கான வருஷமாக இருக்கும், இந்த பூமியில் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த கொலஸ்ட்ரால் வந்தது இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலம் வரைக்கும் கொலஸ்ட்ரால் வந்தது கிடையாது, ஹார்ட் அட்டாக் இவ்வளோ பேருக்கு வந்தது கிடையாது. இப்போ என்ன வர்றது ரீசன்னா, நம்ம இயற்கையாக இல்லை. நம்ம பூமியில் விளையிற விஷயங்களை நம்ம சாப்பிட்டாலே போதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு. அதை விட்டுட்டு அவன் அமெரிக்காவில் இருக்கிறவன் சாப்பிட்றதையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவன் சாப்பிட்றதையும், அந்த பிஸ்ஸா பர்கரு அதெல்லாம் உட்காந்து ஃபுல் கட்டிட்டு இருந்தால் எல்லாம் வரும். கொலஸ்ட்ரால் வரும், பிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இதுவே நீங்கள் அமெரிக்காக்காரங்கிட்ட போய் சொல்லி பாருங்களேன், நீங்கள் வந்து சாம்பார் சாதம் சாப்பிடுங்க, தயிர் சாதம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதுன்னு. அமெரிக்காக்காரன் சாப்பிட்டானா 2 நாளில் அவன் செத்து போயிடுவான். அவன் உடம்புக்கு வந்து ஈட்டு தேவை. ஸோ அதனால் அவன் வந்து மாமிசம் சாப்பிட்றது தப்பு இல்லை, அவனு வந்து ஒயின் குடிக்கிறதும் தப்பு இல்லை. ஆனால் நம்ம ஊரில் அதே பண்ணால் அது தப்பு. அது தப்புனா எதனால் தப்புனா, நம்மளுக்கு அது ஒத்துக்காது. நம்ம வந்து நம்ம இயற்கை வந்து அதுதான் சொல்லுதுங்க. நான் வந்து ரொம்ப இயற்கையை பற்றி இப்போ பேசுகிறேன்னு நினைக்கிறேன். பட் வந்து அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். எனக்கு ஒரு ரொம்ப வந்து குளிர்ச்சியான பிரதேசத்தில் தான் ரொம்ப ஈட்டான பழ வகைகள் கிடைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ஈட்டாக இருக்க வேண்டிய இடத்துல தான் குளிர்ச்சியான பழ வகைகள் எல்லாம் கிடைக்கும். அதுதான் இயற்கையே. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோமா? இல்லை. எதுக்கு எடுத்தாலும் இப்படி தான் பண்ணுறோம். ஏதாவது வந்து ஒரு மதத்தை கலந்து விடுறோம். ஜோதிடத்தில் மதம் இல்லைங்க. ஆனால் மதத்தை எப்படி திரும்ப கலக்க ஆரம்பிச்சிட்டோம்? பரிகாரன்ற பேரில். பரிகாரம் ஒரு இந்து கோயிலுக்கு போகிறதுனால தான் பரிகாரம் கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது தப்பு. ஒரு கிறிஸ்டினுக்கு இந்து கோயில் போகாமலே பரிகாரம் பண்ண முடியும். ஒரு முஸ்லீமுக்கும் எந்த கோயிலுக்கும் போகாமல் பரிகாரம் பண்ண முடியும். ஆனால் நாம் அப்படி என்ன நினைக்கிறோன்னா, ஜோதிடமே கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறோம். உண்மைதான், ரிஷிகள் கிட்ட இருந்தது கிடைச்சது தான். ஆனாலுமே நம்ம இன்னொரு விஷயத்தை யோசிக்கணும். இயற்கை வந்து எவ்வளோ பெருசு, எவ்வளோ பிரம்மாண்டமானது. நம்ம கிட்ட ஒரு விஷயம் கிடைச்சிருக்குன்னா அது மற்றவங்களுக்கும் கிடைக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நான் எதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எதன் வழியா? இந்த வந்து ஒரு தமிழ் மொழின்ற ஒரு வழியால் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு லாங்குவேஜ் நமக்குள்ளே தேவை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. எனக்கும் தமிழ் தெரியும், உங்களுக்கும் தமிழ் தெரியும்.
அதனால தான் நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு புரியுது. ஓகே, ஒருவேளை தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருக்கும் தமிழ் தெரியுது, சரி. ஒரு பக்கத்தில் டெல்லியில் இருக்கான் ஒருத்தன், அவனுக்கு தமிழ் தெரியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கிட்டேயும் வேற எவன் கிட்டேயும் பேசாமலையா இருக்கான். அவனுக்கு ஹிந்தின்னு இன்னொரு மொழி தெரியுது, சரி. அமெரிக்காக்காரனை பார்த்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹிந்தியும் தெரியாது தமிழும் தெரியாது. ஆனால் அவன் பேசாமல் இருக்கானா? உண்மையாவா இருக்கான்? அவன் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு லாங்குவேஜை கண்டுபிடிச்சிருக்கான், இன்னொரு மொழியை கண்டுபிடிச்சிருக்கான். அப்போ என்ன இதில் உணர்த்துது இயற்கை? ஒரு விஷயம் மூடி வச்சோன்னா ஒருத்தரால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தர்கிட்ட தான் வந்து அந்த இயற்கை இருக்கு, ஒருத்தர்கிட்ட தான் சொந்தம் அப்படின்னு கிடையவே கிடையாது. நம்ம இங்கே இந்த வேத ஜோதிடத்தை யூஸ் பண்ணுறோம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி அப்படின்னு அங்கே எடுத்துன்னு போகிறாங்க. முஸ்லீமிசம்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்குது ஜோசியக்காரங்க, அங்கேயும் முஸ்லீம்லேயும் இருக்காங்க. நான் உண்மையாக சொல்லவா, எனக்கு வந்து எல்லா மதத்துலேயும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. எனக்கு இந்து மதத்தில் மட்டும்தான் இல்லை, முஸ்லீம்ஸ்லேயும் நிறைய இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ்லேயும் வந்து நிறைய பேர் தெரியும், என்னோட கிளைண்ட்ஸாகவே இருக்காங்க. ஆனால் எனக்கு இதுதான் கொஞ்சம் ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தது. ஜோதிடத்தை வந்து ஒரு மதன்ற பேரால் வந்து நிறைய பேருக்கு போய் எடுத்துட்டு போகாமல் வந்து நிறைய பேர் வந்து இது பண்ணுறாங்க. ஆனால் அப்படி உண்மை கிடையாதுங்க. ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது தான். இங்கே ஒரு பேர் இருக்கும், அங்கே ஒரு பேர் இருக்கும், எல்லா விஷயம் ஒன்று தான் இங்கே. ஆனால் இங்கே என்ன தெரியுமா பண்ணுறோம், இங்கே வந்து நம்ம மதத்தை வழியாக இழுத்துட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இங்கே அணை போட்டு வைக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ கிறிஸ்டின் கிட்ட யாருக்கிட்டையாவது கேட்டு பாருங்களேன், நீ ஜோசியம் பார்ப்பியான்னு சொல்லிட்டு, ஜோசியம் நீ பார்த்துருக்கியா யாருக்காவது, நீ உன் ஜாதகத்தை கொடுத்து ஜோசியம் பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்டின் என்ன திரும்ப பதில் சொல்லுவார், இல்லை, ஜோசியம் பார்க்குறது வந்து கடவுளை வந்து என்ன சொல்கிறது நியூடாக பார்க்குறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க, அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அதாவது கடவுளை நிர்வாணமாக பார்க்குறது தான் ஜோசியம் அப்படின்னு இங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸு சொல்லியிருக்காங்களாம். இங்கே இருக்கிற கிறிஸ்டின்ஸு சொல்லுவாங்க. இதே கிறிஸ்டின் ஆள் தான் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவிலலாம் இருக்கான். அவனுங்க இதே ஜோசியத்தை தான் பார்க்குறான். அவன் வந்து வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு சொல்கிறான். இங்கே ஜோசியக்காரன் நாமும் பட்டை போட்டு உக்காந்துருப்பான், அங்கே வந்து சிலுவை போட்டு உக்காந்துருப்பான். அதுதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் விஷயம் நம்ம இது ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டிய விஷயம். நான் வந்து எதனால் போடலைன்னா ரீசன் இதுதான். எனக்கு என்னோட ஜோதிடத்து மேலே திறமை இருக்குது. ஐ மீன் என்னோட திறமை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் அதெல்லாம் எனக்கு தேவைப்படலை. ஆனால் டிவியில் வரவங்க எப்படி தெரியுமா, முதல்ல ஒருத்தன் எப்படி பண்ணானோ அவனையே வச்சு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சேனல்லையும் காலையில் பார்த்தீங்கன்னா ஜோசியம் சொல்கிறதும் ஒரே டைமாக இருக்கும், அந்த ஆன்மீக விஷயம் பேசுகிறதும் ஒரே டைமாக இருக்கும். ஜோசியக்காரனாக ஒரு ஷோவில் வருவான், அடுத்த ஷோவில் அவனே வந்து ஆன்மீக விஷயத்தையும் பேசுவான். சரி, அது நல்ல விஷயமே பார்த்துக்கலாம். ஆனால் ஜோசியம் சொல்லும்போது வந்து யார் வந்து இந்த பட்டை கொட்டை ருத்ராட்சம் சட்டைக்கு வெளியில் தெரிகிற மாதிரி போடுறது, கழுத்தொரு 40 இது செயின், விரலில் 10 மோதிரம் போடுறது, 10 விரல்லையும் 10 மோதிரம் கலர் கலராக போடுறது, பேசும்போது பின்னாடி வந்து ஏதாவது சாமி ஃபோட்டோ வைக்கிறது, இதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு மதத்தை, ஒரு கடவுள் நம்பிக்கையை மார்க்கெட்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவியில் வர ஜோசியக்காரங்க. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த மாதிரி வரவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. ஒன்றும் கிடையாது. டிவியில் காசு கொடுத்தா ஷோ பண்ணதுக்கு டைம் அலாட் பண்ணி கொடுக்குறோம், அதுதான் உண்மை. டிவியில் நீங்கள் ஷோ பண்ணுறீங்களா, காசு கொடுத்தா கொடுக்குறோம். நீங்களும் பட்டையும் கொட்டையும் போட்டு வந்து உக்காந்துடலாம் காலில் ஏதாவது சேனலில். ஆனால் மக்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. ஸோ என்னோட இதுதாங்க.
நான் எதை சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கிளியராகவே புரிஞ்சிருக்கும். ஸோ ஜோதிடன்றது எல்லாருக்கும் பொது தான், எந்த ரிலிஜனுக்கும் சொந்தம் கிடையாதுங்க. தேங்க்யூ.